வணக்கம். மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ ஸ்டஃப் புடலங்காய் ஃப்ரை செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கிறோம் அவிச்சு. அதுக்கு நாங்கள் தாளிதம் சேர்க்க போகிறோம். ஆகவே கொஞ்சம் பேனை சூடாக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் விட்டுக்கொள்வோம். இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிட்டுது. சூடாகினதும் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் இதை போட்டு கொஞ்சம் லேசாக வதக்கி எடுப்பேன். வதங்கி வரும்போது வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கேன், அதுவும் தேவையான அளவுக்கு வாசனைக்கு. இப்போ போட்ட இந்த தாளிதம் சாமான் நல்லா வதங்கி வரக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டும் நல்லா வதங்கி வரும் பொழுது இந்த சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் ரெண்டும் சம அளவெடுத்து வறுத்து இடித்து தூளாக்கி வச்சுருக்கிறேன். அந்த தூளையும் சேர்த்துக்கொள்ளலாம். தேவையான அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வதக்கின இந்த இவ்வளோ பொருட்களையும் அப்படியே எங்களோட மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்து போடுவோம். இப்போ இதோட நாங்கள் இப்போ மசித்த உருளைக்கிழங்கு, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் தாளித்தது இதோட நல்லா கலந்து கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நாங்கள் உப்பு அதிகம் இல்லாமல் ஓரளவுக்கு சேர்த்து கொள்ளலாம். அது தவிர கொஞ்சம் மஞ்சள். ஆக இப்போ நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மாசி மிக்ஸை இப்போ ஸ்லைஸ் பண்ணி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற இந்த புடலங்காய் ஸ்லைசஸில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு இது புடலங்காயோட அந்த தடிமனை விட்டு வெளியில் வராத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த அதுக்குள்ளே அடக்கமாகிற அளவுக்கு நாங்கள் இதை ஸ்டஃப் பண்ணி கொண்டோம்னா இலகுவாக இருக்குது. ஆக இப்போ நாங்கள் புடலங்காய் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இதுக்குரிய தோய்ப்பான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு மாவு கொஞ்சம் கூடுதலாகவே தேவைப்படும். உரைப்பு அதிகமாக தேவைப்படும் விரும்புகிறவங்க அங்கே சேர்த்த உரைப்பை விட இன்னும் கொஞ்சம் இந்த மாவோடைய சேர்த்து இன்னும் கொஞ்சம் பெருக்கம் தூள். அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு தோய்ப்பான் பருவத்தில் தேவைப்படுகிறதால எனக்கு நிறைய தண்ணி விட்டோம்னு சொன்னால் கூட தண்ணி பதமாகிடும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு தண்ணி எடுத்து நமக்கு ஒரு இறுக்கமான பதத்தில் எடுக்க வேணும். தடிப்பான கோட்டிங் வேணாம், மெல்லிய கோட்டிங் இருக்கணும்னு சொல்கிறவங்க இதுக்கு கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் மெல்லிய கோட்டிங்காகவே எடுத்துக்கொள்ளலாம். நான் தடிப்பான கோட்டிங்கை செய்து கொள்வதுக்கு காரணம் இந்த ஸ்டஃப் பண்ணி இருக்கிற அந்த ஸ்டஃப் அவ்வளவும் அதை விட்டு வெளியில் வந்துடக்கூடாதுன்னு சொன்னதால். ஆக இப்போ நாங்கள் எங்களுக்குரிய தோய்ப்பான் ரெடி பண்ணியிருக்கிறோம். துவைக்கிறதுக்கு முன்னால் எங்களோட வீட்டில் இருக்கிற குட்டீஸை கவர்றதுக்காக சின்ன ட்ரிக். இந்த மாதிரி டூத்பிக்ஸ் கொஞ்சம் எடுத்து இதில் ஒவ்வொன்றிலையும் குத்தி அதை லாலிபாப் மாதிரி குத்தி கொள்ளுங்க. இந்த மாதிரி டூத்பிக்கால் அப்படி குத்தி எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் தோய்ப்பான் ரெடி, எங்களோட ஸ்டஃப் பண்ண புடலங்காவும் ரெடி. இப்போ நாங்கள் எண்ணெய் சூடாக்க போகிறோம். ஸோ நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து சூடாகிட்டுது எண்ணெய். இப்போ நாங்கள் டூத்பிக்கில் குத்தி வச்சுருக்கிற ஒவ்வொரு புடலங்காய் ஸ்லைசஸாக எடுத்து கோட் பண்ணிக்கொள்ள போகிறோம். இதில் நாங்கள் கோட்டிங்கில் உப்பு சேர்க்கலை. ஏற்கனவே எங்களோட மிக்சரில் உருளைக்கிழங்கு மசாலா போட்ட மிக்சரில் உப்பு இருக்கிறதா தேவையான அளவு இருக்கிறதால இந்த கோட்டிங் தேவைப்படலை. உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் உங்களுக்கு கோட்டிங்லேயும் உப்பு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ற பட்சத்தில் நீங்கள் அதை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கிறோம். பொரிச்சு கொண்டிருக்கும் போது இது நிறைய பொரியணுமென்ற தேவை கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற புடலங்காய் நாங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு ஸ்டீம் பண்ணினது அநேகமாக பாதி அவிஞ்சிருக்கு. அதோட உள்ளுக்குள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சிருக்கிற மேனிய தாளிதங்கள் எல்லாமே ப்ரீ குக் பண்ணியிருக்கிறதால நாங்கள் இதை கூடுதலாக இது பொன்னிறமாக பொரியிற வரைக்கும் பொரிச்செடுத்தா காணும். கூடுதலாக பொரிய விட தேவையில்லை. இது பொரிஞ்ச அளவு காணும். இறக்கி கொள்ளுவோம். நாங்கள் இப்போ தயாரித்து வச்சுருந்த புடலங்காய் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருக்கிறோம். இப்படி வந்திருக்குது. இப்போ புடலங்காயும் உருளைக்கிழங்கும் சேர்த்து ஒரு புதுவிதமான டிஷ் உண்டு. அடுத்தது சின்ன பிள்ளைகள்
எந்த அளவுக்கு புடலங்காயை விரும்புவாங்கன்றது தெரியும் நமக்கு. ஆகவே இந்த டூத்பிக்கில் குத்தி அவங்களுக்கு இதை கொடுக்கும் பொழுது அவங்க கூட ஆர்வமாக இதை சாப்பிடுவாங்க. கட்டாயம் தவறாமல் இதை வீட்டில் செய்து பாருங்கள்.